ஓகே. நான் பியலோசை வலையொலியின் யாழ் மாவட்ட உதவியாளர் சூர்யா. இன்றைய பிரமுகர் சந்திப்பிலே எழுத்தாளர் புயல்நேசன் அவர்களை சந்திப்பதிலே புயலோசை வலையொலி சார்பாக பெருமை அடைகின்றோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அண்மையிலே இறந்த நடிகரும் இயக்குனருமான பாக்கியராஜ் அவர்களுடைய பாக்கியா சஞ்சிகையிலே உங்களுடைய சிறுகதை பிரசுரமாக இருக்கின்றது என்று உங்களுடைய முகப்புத்தகத்திலே நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். அவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று எங்களுடைய நேரில் சொல்ல முடியும்? அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இன்று இந்த நேர்காணலை நடத்தி கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர் சூர்யா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையிலே ஒரு பாரிய உள்நாட்டு போர் நடந்த சூழல். அந்த சூழலிலே என்னுடைய சொந்த மாவட்டமாகிய முல்லைத்தீவில் இருந்து இடம்பெயர்ந்து வவுனியாவிலே இருக்கின்ற நலன்புரி நிலையம் என்ற பெயரிலே உள்ள நலங்கெட்ட நிலையங்களிலே நாம் வாழ்ந்து வந்தோம். அந்த காலப்பகுதியிலே நாட்டினுடைய சூழல், அதாவது தமிழ் மொழி சார்ந்த ஒரு மொழி திணிப்பு, ஒரு மொழி உரிமை மறுப்பு என்பது அதிக அளவிலே இருந்தது. அந்த காலப்பகுதியில் தான் எதேச்சையாக பத்திரிகை ஒன்றினூடாக, அதாவது வவுனியா பொது நூலகத்திற்கு சென்று அங்கு ஒரு பத்திரிகை ஊடாக பாக்கியராஜ் அவர்களுடைய அந்த முகவரியும் தொலைபேசியும் இலக்கமும் கிடைத்தது. அதனூடாக இன்னும் ஒருவர், அவருக்கு நண்பராக இருக்கின்ற பாலவரணி என்பவருடைய அந்த தொலைபேசியும் முகவரியும் கிடைத்தது. இதனூடாக நான் ஆகாய தாமரைகள் என்ற ஒரு சிறுகதை எழுதி லண்டன் பாலம் சஞ்சிகைக்கு அனுப்பி வைத்திருந்தேன். ஆறினூடாக இந்த பாலபரணி அவர்களின் ஊடாக அந்த இடத்திலே அந்த சிறுகதை பல்வேறு வகையிலே இந்த பாலம் சஞ்சிகையிலே பேசப்பட்டது. தொடர்ந்து அந்த காலப்பகுதியிலே நேரடியாக நடிகரும் இயக்குனரும் பாக்கியா சஞ்சிகையினுடைய பிரதம ஆசிரியருமாகிய பாக்கியராஜினிடம் தொலைபேசியிலே தொடர்பு எடுத்து இவ்வாறு நான் ஒரு ஆகாய தாமரைகள் என்ற ஒரு சிறுகதை எழுதியிருக்கின்றேன், அந்த கதையை உங்களது சஞ்சிகையில் பிரசுரிக்க முடியுமா என்று கேட்டிருந்தேன். உடனடியாக அவர் அதற்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை. நான் அதை வாசித்துவிட்டு சொல்லுகின்றேன் என்று கூறியிருந்தார். அதற்கேற்ப அடுத்து ஒரு கிழமைக்கு பின்னர் அவர் வாசித்து விட்டு அந்த கதையை உங்களது கதை அதே அடிப்படையிலே எந்த விதமான மாற்றங்களும் செய்யாமல் பாக்கியா சஞ்சிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருப்பதாகவும் உங்களுக்கு அதனுடைய பிரதி ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து ஒரு 15 நாள் இடைவெளியிலே இந்த பாக்கியா என்ற அந்த இந்தியாவிலே ஒரு கொரியல் மூலம் வந்தது. அந்த கதை தான், அதனூடாகத்தான் இந்த ஆகாய தாமரைகள் என்ற இந்த சிறுகதையை இந்த பாக்கியா சஞ்சிகையிலே பிரசுரமாக்கப்பட்டது. அது அக்காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட இன முரண்பாடுகளையும் அந்த இன ஐக்கியம் சார்ந்த ஒரு குழப்ப நிலைகளையும் காட்டுவதாகவே இந்த ஆகாய தாமரை சிறுகதை என்பது திகழ்கின்றது. இந்த ஆகாய தாமரை சிறுகதை இந்த பாக்கியராஜினுடைய இந்த சஞ்சிகையிலே வெளிவந்த, இந்த பாக்கியா சஞ்சிகையிலே வெளிவந்த காலப்பகுதியிலே என்னை இந்த 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு பேசப்படுகின்ற ஒரு இலக்கியவாதியாகவும், அந்த காலப்பகுதியிலே ஒரு சர்ச்சைக்கு உரிய கருத்துக்களை சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தாலும் என்னுடைய துணிவு அடிப்படையிலும் இவ்வாறு பாக்கியராஜ் போன்ற ஒரு படைப்பாளிகள் ஏனையவர்களை ஊக்குவிப்பதன் ஊடாகவும் இதை கொண்டு பயணிக்கக்கூடியதாக இருந்தது. இன்று வரை நீங்கள் எழுத்துத்துறைகளிலே தடம் பதித்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆரம்ப கால எழுத்துக்கள் எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதியிலே நீங்கள் எழுத்துத்துறைகளில் நுழைந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் அந்த காலப்பகுதியில் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கின்றீர்கள் என்று எங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல முடியும்? என்னுடைய பல நேர்காணலிலே, ரூபவாகினி கூட்டுத்தாபனமாக இருந்தால் என்ன, டான் டிவியாக இருந்தால் என்ன, ஐபிசியாக இருந்தால் என்ன, மற்றும் சர்வதேச தொலை தொடர்பு சாதனங்களாக இருந்தால் என்ன, எல்லா தொலைக்காட்சிகளிலுமே இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்பட்டிருக்கின்றது. அதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சுருக்கமாக மீண்டும் இந்த புயலோசை வலையொலி நேர்களுக்காகவும் இன்று இந்த ஊடகவியலாளர் சந்தித்து நேர்காணலை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சூர்யா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்பவும் அந்த என்னுடைய இலக்கிய பிரசன்னத்தை ஒரு சிறிது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
1979ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 2ஆம் திகதி இந்த பூமியிலே யாம் அவதரித்தோம். இந்த அவதரித்ததின் பயனாக பிறந்து 6 மாதத்தின் காலப்பகுதியிலேயே இடப்பெயர்வை சந்தித்தோம். அவ்வாறு வாழ்ந்த எமது கிராமம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே உள்ள மாங்குளம் என்றும் கிராமம். இந்த கிராம பகுதியிலே வாழ்கின்ற வேளையிலே, அதாவது 90ஆம் ஆண்டுக்கு முதல் அங்கு வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையும் ஒரு ஐக்கியம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையும் தான் இருந்தது. இந்த வாழ்க்கை முறையினூடாக ஒரு உள்நாட்டு போர் என்பது 90ஆம் ஆண்டுக்கு பின்னர் பல்வேறு வகையிலே பரிணாமிக்க தொடங்கியது. அந்த பரிணாமிப்பின் அடிப்படையில் என்னுடைய சிறிய வயதில், அதாவது பாலர் நேசரி தொடக்கம் காப்போத்திர சாதாரண தரம் கற்றுக்கொண்டிருக்கின்ற வரையிலே பல புத்தகங்களை வாசித்திருக்கின்றேன். இதற்கு என்னுடைய தந்தையாரும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றனர். இந்த எழுத்தாளர் என்றதுக்கு அப்பால், நான் இந்த எழுத்துத்துறையிலே பிரசன்னமாகியதற்கு அப்பால், எனது எழுத்துக்களை எழுதுவதற்கு முன்னால் பல இலக்கியங்களை, அதாவது சிறிய வயதிலே அம்புலி மாமா மற்றும் ஏனைய மூத்த எழுத்தாளருடைய சிறுகதைகளை வாசித்திருக்கின்றேன், கதைகளை வாசித்திருக்கின்றேன். இதன் ஊடாக நான் என்னுடைய காப்போத்திர சாதாரண தர பரீட்சையை மாங்குளம் மகா வித்தியாலயத்தில் நிறைவு செய்து 99ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கையிலே வன்னியை நோக்கி நடைபெற்ற ஜெயசிகுரு இராணுவ நடவடிக்கை, அதாவது ஜெயசிகுரு என்றது அந்த பேரிலே நடைபெற்றது. அதன் விளைவாக 99ஆம் ஆண்டு நாங்கள் வவுனியாவை நோக்கி இடம்பெயர்ந்தோம். அதற்கு முன்னர் என்னுடைய உயர்தரத்திலே நான் கணித பிரிவிலே கல்வியை கற்றுக்கொண்டிருந்தேன். அந்த உயர்தரத்திலே கணித பிரிவில் கல்வியை கற்ற வேளையிலும் தொடர்ச்சியாக இந்த உள்நாட்டு போரினாலும் இடப்பெயர்வினாலும் தொடர்ச்சியாக என்னால் அந்த கணித பிரிவிலே கல்வியை தொடர முடியவில்லை. இருந்தும் நான் மகா வித்தியாலயம், அதாவது வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் இணைந்து 1 வருடம் காப்போத்திர உயர்தரத்தில் படித்து, அதாவது வவுனியா மாவட்ட ரீதியிலே 2வது நிலை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக இருந்தேன். அந்த அடிப்படையில் நான் காப்போத்திர உயர்தரத்திலே கற்ற தமிழ் பாடத்தில் இருந்த அந்த அறிவின் அடிப்படையிலும் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்த காலப்பகுதியிலும் என்னுடைய இந்த சிறிய வயதிலே போரியல் சார்ந்த அனுபவங்களையும் சமூகம் சார்ந்த அனுபவங்களையும் தனி நபர் சார்ந்த அனுபவங்களையும் என்னால் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்த காலப்பகுதியிலே அந்த பல்கலைக்கழக காலம் என்பது எனக்கு பல்வேறு வகையிலே வாசிப்பு துறையை ஊக்குவித்தது. அந்த வகையில்தான் இலங்கையிலே இருக்கின்ற பிரசித்தி பெற்ற கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த பித்தன் அவருடைய பாதி குழந்தை என்ற அந்த சிறுகதையை வாசித்தேன். அந்த பாதி குழந்தை என்ற அந்த சிறுகதையை வாசித்ததின் ஊடாகத்தான் இதிலே ஏமாற்றம் என்ற ஒரு சிறுகதை, அதாவது ஒரு இராணுவ வீரன் எவ்வாறு ஒரு 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 அரசாங்கத்தினுடைய ஒரு பணத்தை பெறுவதற்காகவும் அரசாங்கத்தினுடைய இடுபடி வேலைகளுக்காக வேண்டியும் தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து எவ்வாறு நிலைப்படுகின்றான் என்றதை என்னால் ஏமாற்றம் என்ற சிறுகதையை படைக்க முடிந்தது. இது பேராதனை பல்கலைக்கழகத்திலே சிறுகதை போட்டிக்கான ஒரு தேசிய விருதை பெற்றது. தொடர்ந்து நான் செழிப்பை தேடும் பறவைகள் என்ற அந்த சிறுகதையை அதாவது எழுதினேன். அது உங்களுக்கு தெரியும், இன்று இல்லை, நீங்கள் போய் பார்த்தால் தெரியும். பூந்தோட்டத்திலே கல்வியற் கல்லூரிக்கு பின்னால் லட்சக்கணக்கிலே மக்கள் இருந்து அங்கு எத்தனையோ பெண்களுடைய சிறுவர்களுக்கு இடையே பெண்களுக்கு இடையிலான துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றன. அவையெல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று இந்த கத்தோலிக்கர் என்ற பல்வேறு வகையிலே குண்டுவெடிப்புகளை பற்றியெல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே பார்க்கின்ற போது அதற்கு முன்னர் எத்தனையோ மௌன யுத்தங்கள் இங்கே நடந்து முடிந்திருக்கின்றன. அந்த மௌன யுத்தத்தினுடைய ஒரு அடையாளமாகவே இந்த செழிப்பை தேடும் பறவைகள் என்ற அந்த சிறுகதை உள்ளடக்கப்பட்டுள்ளது. அந்த அகதி முகாமினுடைய வாழ்க்கை நலன்புரி நிலையம் என்ற பெயரிலே இருந்தது. முன்னர் குறிப்பிட்டது போல் அந்த நலங்கெட்ட நிலையங்களுடைய வாழ்க்கை முறையை அவ்வாறு ஒரு ஆவணமாக படம் பிடித்து காட்டுகின்றது. இது பல்வேறு வகையிலே இந்தியா முதல் ஆஸ்திரேலியா, லண்டன் என்ற வகையிலே பல இடங்களிலே
பிரசுரிக்கப்பட்டது. அந்த வகையிலே இந்த செழிப்பை தேடும் பறவைகள் என்ற அந்த புத்தகத்திலே இருக்கின்ற 10 கதைகளும் ஒரு போரியல் சார்ந்த கதைகளாகவும் சில கதைகள் காதல் சார்ந்த விடயங்களையும் குறிப்பிடுகின்றது. அந்த வகையிலே இந்த காதல் சார்ந்த விடயத்தோடு இந்த ஈழநாடு என்ற நடத்திய அந்த சிறுகதை போட்டியிலே, அதாவது நமது ஈழநாடு நடத்திய சிறுகதை போட்டியிலே அது முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டது. இது என்னுடைய எழுத்தை மேலும் வளர்த்து செல்வதற்கு துணை புரிந்தது. உங்களுடைய எழுத்துக்கள் பெரும்பாலும் இதனை நோக்கி நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள்? சாதியம் சம்பந்தமாக அல்லது இனப்பிரச்சனை சம்பந்தமாக அவங்களுடைய எழுத்துக்கள் பெரும்பாலும் நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள்? இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. இலக்கியம் என்பது காலத்தினுடைய நேரடி சூரியன் தான். காலத்துக்கு ஏற்றவாறு பரம்பரை ரீதியாக சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றது. காலத்தினுடைய கண்ணாடி என்றால் அது ஏதோ வகையிலே இருக்கின்றதை விடுத்து மேலும் அழகுபடுத்தி தான் காட்டிக் கொண்டிருக்கும். ஆனா இலக்கியம் என்பது ஒரு 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 காலத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூரியனாக திகழ்கின்றது. அந்த வகையில்தான் என்னுடைய எழுத்துக்கள் எல்லாமே, அதாவது நீங்கள் ஒரு வகையிலே பார்க்க வேண்டும், என்னுடைய முதலாவது புத்தகம் செழிப்பை தேடும் பறவைகள், 2வது புத்தகங்கள் காகங்களும் மைனாக்களும். இந்த காகங்களும் மைனாக்களும் என்பது தமிழ் மக்களுக்கிடையேயும் சிங்கள மக்களுக்கிடையிலேயும் இடம்பெறுகின்ற முரண்பாட்டை கால ஓட்டத்தின் அடிப்படையிலே பகிர்ந்திருக்கின்றது. அது கிட்டத்தட்ட இந்த அதாவது முந்தைய ஒரு கண்வே என்று சொல்லுவோம், அதாவது வன் போக்கான அந்த ஆமீனுடைய வாகனங்கள் போகின்ற போது எவ்வாறு மக்கள் துன்பமடைந்தார்கள், எவ்வாறு கடத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் என்ற அந்த பதிவை இங்கே இந்த காகங்களும் மைனாக்களும் என்ற அந்த தொகுப்பு பேசுகின்றது. தொடர்ச்சியாக அதை தொடர்ந்து என்னுடைய போர்க்கால சிறுகதைகள் என்ற அந்த ஆய்வு நூலும் நவீன தமிழியல் ஆய்வு கட்டுரை மாடர்ன் தமிழ் ரிசர்ச் என்ற வகையிலே ஒரு ஆய்வு நூலும் வந்திருக்கின்றது. பல்வேறு வகையிலும் இது ஒரு சமூகத்தினுடைய, அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் வந்த காலப்பகுதியிலே ஒரு யுத்த காலத்தினுடைய நிலைகளை பேசினாலும் இந்த நானோர் எழுத்தாளன் என்ற அந்த கவிதையும் சமூகத்தினுடைய கருப்பொருள் அடிப்படையில் நீங்கள் இதை வாசித்து பாருங்கள். பொதுவாக எல்லா இணையதளங்களிலும் இருக்கிற நூலகம்.comல போய் நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். 2014ஆம் ஆண்டு நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல இந்த ஆகாய தாமரைகள் என்ற அந்த சிறுகதை இந்தியாவில் பேசப்பட்டு சர்வதேச ரீதியிலே பேசப்பட்டு எனக்குரிய ஒரு எழுத்து அங்கீகாரத்தை பெற்று தந்த வகையிலே அதை ஒரு சிறிய ஒரு நூலாக வெளியிட்டிருந்தேன். அதிலே நாளைய தேசம் உனது கையில் என்று ஒரு கதை ஒன்று இருக்கின்றது. அது தினக்குரல் பத்திரிகையிலே சர்வதேச ரீதியாக கொண்டாடப்படுகின்ற சிறுவர் முதியோர் தினத்தை முன்னிட்டு 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பிரசுரிக்கப்பட்டது. இன்றும் அந்த கதை ஒரு பேசு பொருளாக முதியோர் சிறியோர் பிரச்சனையை பற்றி குறிப்பிடுகிறது. இவ்வாறு அந்த காலப்பகுதியில் 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இருந்து அந்த போரியல் சார்ந்த விடயங்களையும் 2020ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை அதனால் அவர்களில் இருந்த அந்த வடுக்களையும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வந்ததோடு சமூகம் சார்ந்த, சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் சிறுவர் பிரச்சனைகள் சார்பாகவும் இந்த கட்டமைப்பு ரீதியிலே அதிகார வர்க்கம் எவ்வாறு சமூகத்தை காலத்துக்கு காலம் துஷ்பிரயோகம் செய்து கொண்டு வருகின்றது, இலங்கையிலே மாறி மாறி வருகின்ற ஆட்சியாளர்கள் எவ்வாறு அந்த ஆட்சி முறையை மக்கள் மீது பிரயோகித்து தங்களுக்குரிய பொருளாதாரத்தை கட்டமைத்து கொண்டு போகின்றார்களே ஒழிய இந்த நாட்டு மக்களிலேயோ இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலேயோ எந்த விதமான செல்வாக்கையும் செலுத்தவில்லை என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். அதற்காகத்தான் அண்மையிலே வெளிவந்த என்னுடைய நஞ்சு மாலை என்ற சிறுகதை தொகுப்பிலே நீங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம். இதிலே கிட்டத்தட்ட 22 சிறுகதைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கதையினுடைய உள்ளடக்கங்களை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அதாவது இறுதி யுத்தத்தினுடைய அவலங்கள், இன்றைய காலப்பகுதியிலே இந்த வாசிப்பினுடைய தன்மை குறைந்து இருப்பதால் போதைப் பொருள் பாவனை, சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம், உணவின் விருப்பமின்மை, சிறுவர்களை கல்வியிலே வற்புறுத்தி புகுத்துகின்ற நிலை, அவர்கள் ஒரு இயந்திரமயமான வாழ்க்கை நிலை, இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்களை இது பேசு பொருளாக கொண்டிருக்கின்றன. என்னுடைய கதைகள் பேசு பொருளாகவும் கொண்டு திகழ்கின்றன. உங்களுடைய எழுத்துக்கள் புத்தகமாக வெளிவருவதற்கு உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்குமானால் அது உங்களுக்கு யாராவது பங்களிப்பு செய்கின்றார்களா, அல்லது உங்களுடைய நிதியிலிருந்து நீங்கள் எழுதுகின்ற நூல்களை வெளியிடுகின்றீர்களா? அதாவது என்னுடைய நூல்கள் ஏராளமான நூல்கள்
வெளிவந்திருக்கின்றன. ஏராளமான நூல்கள் வெளிவரவில்லை. அதாவது கலன் ஆக்கங்களை எழுதியிருக்கின்றன, கவிதை, நாவல் என்ற அடிப்படையில். இப்போ கல்லறை என்னுடைய அடுத்த நூலாக கல்லறை பூக்கள் என்ற ஒரு நாவலையும் வெளியிட இருக்கின்றேன். இந்த காலப்பகுதியிலே முன்னர் வெளிவந்த நூல்கள், அதாவது என்னுடைய செழிப்பை தேடும் பறவைகள், ஆகாய தாமரைகள், போர்க்கால சிறுகதைகள், நானூறு எழுத்தாளன், இவ்வாறான நூல்கள் எல்லாம் என்னுடைய சொந்த முயற்சியினாலும் அதற்குரிய நடையிலே, அதாவது அந்த புத்தகங்களை அடித்து அந்த புத்தகங்களை அச்சகங்களிலே பதிவிட்டு ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் படிக்கின்ற காலப்பகுதியிலே ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வித்து அதனூடாக பணத்தை சேமித்துத்தான் இந்த நூல்களை வெளியிட்டு செய்தேன். தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த நஞ்சுமாலை என்ற இந்த சிறுகதை கிட்டத்தட்ட நாங்கள் அதுக்கு என்னுடைய நண்பர்கள் இருவர் அதுக்கு வெளியீட்டு அனுசரணையை வழங்கினார்கள். அந்த இதையும் நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். நண்பர் ஆண்டனி அவர்கள் கனடாவில் இருக்கின்றார், மற்றும் ஜெயா நடேசன் என்கின்ற ஜெர்மனியில் இருக்கின்றார். நண்பர் ஆண்டனி அவர்கள் என்னுடன் பல்கலைக்கழகத்திலே ஒன்றாக படித்தவர். ஜெயா நடேசன் என்பவர் அவருடைய அந்த ஒரு பாலம் என்ற அந்த ஒரு சஞ்சிகையை நடத்தி இருக்கின்றார். அதோட ஒரு தொலைக்காட்சியை நடத்துகின்றார்கள். அதனூடாக அந்த நேர்காணலையும் நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த சமூக இலக்கிய போக்கு அதனூடாக அவருக்கும் எனக்கு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்ட வகையில் இவர்கள் உதவி செய்தார்கள். இவ்வாறு பலருடன் உதவியினூடாகவும் நாம் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இலக்கியவாதிகள் இலக்கியம் சார்ந்த ஒரு கருத்தியலை நாம் சமூகத்துக்கு விதைக்கின்ற போது அல்லது சமூகத்தின் மீது தூவுகின்ற போது எமது பொருளாதாரத்தை வலுப்படுத்தவோ எம்மை நிலைப்படுத்திக் கொள்ளவோ அல்ல. இந்த கருத்தியல் சார்ந்த விடயங்களை மக்கள் மத்தியிலே விதைத்து, அதாவது இன்றைய காலப்பகுதியிலே சமூகமானது வேறொரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்திற்கு ஒரு சிறிய ஒரு செய்தியை சொல்லக்கூடிய வகையிலும், அந்த வகையிலே இந்த இலக்கியத்துக்கு அப்பாற்பட்டு பல்வேறுபட்ட கருத்தரங்குகளை, பல்வேறுபட்ட சொற்பொழிவுகளை என்று பல இலக்கிய பணிகளையும் மற்றும் பல்வேறு சமூக பணிகளையும் இப்பொழுது செய்து வருகின்றேன். இதற்கு நண்பர்கள் உதவி புரிகின்றார்கள். தொடர்ச்சியாக நீங்கள் அனைவரும் உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்திலே இணையதளங்களிலே மூழ்கி இருக்கின்ற இளைஞர்கள் சரி, பாடசாலை மாணவர்கள் சரி, அவர்களிடம் எப்படி வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் கொண்டு செல்லலாம்? வாசிக்கின்ற மனிதன் பூரணம் அடைகின்றான், வாசிக்காத மனிதன் பூஞ்சனம் அடைகின்றான். இன்று பாருங்கள், இன்று எத்தனையோ குடும்ப வன்முறைகள், பிள்ளைகளுக்கிடையான கல்வி கற்றலிலே ஆர்வமின்மை, சிறுவர் துஷ்பிரயோகங்கள், போதைப் பொருள் பாவனை, இதற்கெல்லாம் காரணம் சரியான விழிப்புணர்வு இன்மையே ஆகும். எந்த வகையிலே விழிப்புணர்வு இல்லை என்று சொன்னால், இன்று வாசிக்கின்றதற்கு பதிலாக திறன் பேசிகளிலே செய்திகளை பார்த்துவிட்டு செல்கின்றார். அந்த வகையில்தான் இந்த நஞ்சு மாலை என்ற அந்த சிறுகதை நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த கதை ஒன்று. இந்த திறன் பேசிகள் மனிதருக்கு நஞ்சு மாலைகளாக மாறிவிட்டன. ஏனென்று சொன்னால், இந்த திறன் பேசிகளை தொடர்ச்சியாக பார்ப்பதால் அவர்களுடைய கண் பார்வை மங்குகின்றது. அதோடு அவர்களுடைய வாசிப்பு திறன் குறைவதால் அவர்களுடைய ஆரோக்கியம் என்பது இல்லாமல் போகின்றது. இந்த திறன் பேசிகளினூடாக அவர்கள் பல்வேறுபட்ட ஆபாச செய்திகள், பல்வேறுபட்ட சமூக பிறழ்வான கருத்துக்கள், உடல் ரீதியான துரித வளர்ச்சி, போதைப் பொருள் பாவனை, இவற்றை எல்லாம் பார்க்கின்ற போது அவர்கள் குறுக்கு வழியிலே வருவதற்கு எத்தனைக்கின்றார். இன்று இளம் வயது மரணம், இளம் வயது பாலியல் துஷ்பிரயோகம், சிறுவர் துஷ்பிரயோகம், அரசியலிலே இன்று கதைப்பதொன்று செய்வதொன்று எல்லாமே மாறி இருக்கின்றது. ஆனால் நாம் இன்று வாசிப்பதற்கு நாம் கட்டாயமாக சிறுவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய விடயம், அதிகாலையிலே 5 மணிக்கு எழுந்து ஒரு அரை மணித்தியானமாவது வாய்விட்டு, அதாவது சத்தமாக ஏதாவது ஒரு நூலை வாசிக்க பழகி கொள்ள வேண்டும். அவ்வாறு தினமும் வாசிக்க பழக்கினால் நாம் இந்த சமூகத்தை ஆபத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். இல்லாவிடின் எமது சமூகத்திற்கு இந்த புதுமை பித்தனுடைய ஒரு கதையிலே சாப விமோசனம் என்ற ஒரு கதை இருக்கின்றது. சாபம் இடப்பட்டிருக்கின்றது, விமோசனம் இல்லாமலே சென்றுவிடும். இன்றைய பிரமுகர் சந்திப்பிலே எழுத்தாளர் பேல்நேசன் அவர்களை சந்தித்ததிலே மிகவும் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த செய்தியிலே அவர் கூறியிருக்கின்றார், எமது பிள்ளைகளை எழுத்துத்துறைகளிலே கொண்டு வர வேண்டும், அது மட்டுமல்லாது வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று. அது ஒரு நல்ல பழக்கமாக. உண்மையிலே இன்றைய பிரமுகரை சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
இதிலிருந்து விடைபெறுகின்றோம். இனி அடுத்த ஒரு ஆளுமையை சந்திப்பதிலே அடுத்த ஆளுமையை சந்திக்க ரெடியாக இருக்கின்றோம்.